ஞாலமெல்லாம் உளவியொலி கூட்டுகின்ற ஞாயிறென்ன உண்டமிழே ஞானத்தமிழே, காலமெல்லாம் கற்றாலும் கரை காண முடியாத கன்னித்தமிழே, ஓலமிடும் உளுத்துறவர் ஒடுங்கா செயலால் உயர்ந்தோங்கி ஒளிரும் தமிழே, முத்தமிழ் அறிஞரின் முத்தமிழே, என்னுடைய விழி தமிழ், என்னுடைய வழி தளபதி வழி, என்னுடைய விழி தமிழ், என்னுடைய வழி உதயநிதி ஸ்டாலின் வழி என்று சொல்லி என்னுடைய சிற்றுரையை தொடங்குகின்றேன். இந்த நாள் உதயநிதி அவர்களின் உதய நாள் விழா. இது நான் நினைக்கின்றேன், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று நான்காக சென்னை இருந்தாலும் தென் சென்னை வட சென்னை என்று பார்க்கும் பொழுது இங்கே மா சுப்பிரமணியன் அண்ணன் மாவட்ட செயலாளராகவும் ஒரு மருத்துவத்துறைக்கு அமைச்சராகவும் புண்ணியம் செய்த பூமிதான் இந்த பூமி என்று எனக்குள் மட்டுமல்ல இன்று தமிழகத்திலேயே பேசக்கூடிய அளவிற்கும், ஏன் இந்தியா முழுவதும் பேசக்கூடிய அளவிற்கு இந்த துறை மேலும் மேலும் ஒரு உற்சாக துறையாகவும் ஒரு இமயத்தின் மேலே இருக்கின்ற ஒரு துறையாகவும் இருக்கிறது என்றால் அது இங்குதான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சீரோடு சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் வட்ட துணை செயலாளர் லால் மனோகர் அவர்களே, எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மேலும் இங்கு அனைவரும் சொன்னது போல் ஒரு கொடைவள்ளல் எங்கள் இனத்தை சார்ந்த வழக்கறிஞர் எம் ஸ்ரீதரன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அவர்களே, கவிதா கௌதமன் அவர்களே, சைதை சம்பத் அவர்களே, நா தமிழரசு அவர்களே, கு புகழ்வேந்தன் அவர்களே, சைதை ஜி பாபு அவர்களே, சைதை ஆர் ரவி அவர்களே, வழக்கறிஞர் சுந்தர் வடிவேல் அவர்களே மற்றும் இங்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் தா பாபு அவர்களே, சுரேஷ்குமார் அவர்களே, பிரஸ் மணி அவர்களே, எஸ் மணிவண்ணன் அவர்களே, எம் வளர்மதி அவர்களே, ஆ கவிராஜ் அவர்களே, ஆர் பன்னீர் அவர்களே, கே ஞானம் அவர்களே, இ பாண்டுரங்கன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி உதயநிதி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மதுரையை சார்ந்த செல்வி ஆ செசிலின் சந்தியா தீப்தி இளம் பேச்சாளர் அவர்களே, தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி அவர்களே, மு மகேஷ்குமார் அவர்களே, எம்.இ. பிரபாகர் ராஜா அவர்களே, எஸ் குணசேகரன் அவர்களே, பரிதி இளம் சுருதி அவர்களே, சைதை மா அன்பரசன் அவர்களே, களக்காடி எல்லப்பன் அவர்களே, ஆர் ரமேஷ் அவர்களே, வி.பி. ஜானகிராமன் அவர்களே, சைதை மு சேகர் அவர்களே, எஸ்.பி. கோதண்டன் அவர்களே, எம் நாகா அவர்களே, அட்கோ கமல்நாதன் அவர்களே, டி.என். சிவமணி அவர்களே, சி.ஆர்.எஸ். செல்வம் அவர்களே, ஜி.கே. ராமச்சந்திரன் அவர்களே, பொன் ஜெய்சிங் அவர்களே, வி. மதிவாணன் அவர்களே, சைதை மேற்கு மாவட்ட துணை அணிகளின் துணை அமைப்பாளர்கள் எஸ் பழனி அவர்களே, கிஷோர்குமார் அவர்களே, ஸ்டெல்லா மேரி அவர்களே, புருஷோத்தமன் அவர்களே, இறுதியாக நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற ஆ வீரமணி வட்ட பொருளாளர் அவர்களே, பெயர் சொல்லிக்கொண்டே சென்றால் எதிரில் உட்கார்ந்து இருக்கும் மகளிர் என்னை திட்டுவார்கள் என்ற ஒரு அடக்கத்தோடு இந்த பெயர் சொல்வதை நிறுத்திவிட்டு உதயநிதியின் உதய நாள் விழாவுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இன்று எதை வேண்டுமானாலும் தமிழன் விட்டுக் கொடுப்பான். இன்று எடப்பாடி சொல்லுகின்றார், இன்று காலையில் பொதுக்குழுவில் சொல்லுகின்றார், திராவிட மாடல் ஆட்சி முடிந்துவிட்ட ஆட்சி என்று. நான் இங்கு ஒரு வழக்கறிஞராகவும் தலைமை கழக பேச்சாளராகவும் இந்த மாவட்டத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். காட்டில் வாழ் விலங்குகளாய் மனித கூட்டம் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்த நாளில் காட்டு மரம் கொண்டு பல கலங்கள் செய்து கடல் கடந்து நாடுகளுக்கு கொண்டு சென்று கூட்டாக வாணிகம் செய்து வந்து திமுகவை வளர்த்த கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி. முத்துவேல கருணாநிதி கண்ட கட்சி, கருணாநிதியின் மகன் மு க ஸ்டாலின் கண்ட கட்சி,
அதற்கு பிறகு இப்ப இளைய தளபதி உதயநிதி அவர்களின் கட்சி, ஏன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களின் கட்சி, மேடையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீதர் அண்ணன் உள்ளிட்ட அனைவரும் கண்ட கட்சி, இவர் வீழ்த்தி விடுவாராம், இவர் அழித்து விடுவாராம். எடப்பாடி எங்கிருந்து வந்தார் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். இடையில் முளைத்த காளான் நீ. எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை, ஜெயலலிதாவிற்கு வாரிசு இல்லை, அதற்காக எங்கள் வாரிசை பார்த்து வாரிசு குடும்பம் என்று சொல்லுகின்றாயே. உனக்கு உணர்ச்சி இருந்தால், உண்மையான தமிழனாக இருந்தால், நீ கட்சிக்கு கட்சி மோது, வேட்பாளருக்கு வேட்பாளர் மோது, இதை எடுத்துக்கொண்டு அரசியல் செய்யாதே என்று எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவருக்கு இங்கு நான் பதிவு செய்து கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து சனி பிடித்து விட்டதாம். திருநள்ளாருக்கு சென்று நீ கும்பிடு, உனக்கு சனி பிடித்தால் நீ சேலத்தில் கும்பிடு, எங்கள் கட்சிக்கு சனி பிடித்து விட்டது என்று சொல்கின்றாயே. எதிரில் இருக்கும் எங்கள் வீரர்கள் எழுந்தால் 234 தொகுதிக்கும் மேலே நாங்கள் வெல்வோம் என்பதை இங்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன். காட்டில் வாழ் விலங்குகளாய் மனித கூட்டம் என்று சொன்ன அந்த முத்தமிழ் அறிஞரின் பின்னால், அண்ணாவிற்கு பின்னால், ஏன் 10 ஆண்டுகள் அல்ல, 20 ஆண்டுகள் அல்ல, 30 ஆண்டுகள் இல்ல, 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நேரு டெல்லியில் சொல்கிறார், அண்ணாவை பார்த்து நான்சென்ஸ் என்று சொன்னார். ஆனால் நேரு பார்த்து அண்ணா சொன்னார், கவலைப்படவில்லை, கோபப்படவில்லை. பாராளுமன்றத்தில் சொல்கிறேன், எதிரில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் செங்கல் எடுத்தார் என்று சொல்கிறீர்களே, அந்த செங்கல் 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே பேரறிஞர் அண்ணா எடுத்து சொன்ன அந்த சின்ன கதையை சொல்கின்றேன், கேளுங்கள். நான்சென்ஸ் என்று ஒரு வார்த்தை சொன்னதற்கு நேரு அண்ணா கோபப்படவில்லை. நேரு அவர்களே, நாங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கும் செங்கல்கள் என்று அன்றே சொன்னார். நீங்கள் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரங்கள் என்று அண்ணா சொன்னதை வைத்துதான் செங்கல்லை காட்டி 40 தொகுதிகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வென்று காட்டினார் என்றால் அதை நாம் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். ஏன் அவருக்கு ஒரு முகமா உதயநிதிக்கு? பன்முகம். தலைவர் கலைஞருக்கு எப்படி 50 ஆண்டு காலம் கட்சியை நடத்தினாரோ, அவர் அதை நடத்தி வரலாறு படைத்தாரோ, அதற்கு பின் மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் எப்படி கட்சியை வளர்த்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல்தான் உதயநிதியின் உதய விழாவில் சொல்லுகின்றேன். திரைப்படத்துறையில் அவர் ஒரு கண்ணாடியாக மட்டுமல்ல, மா மன்னனாக மட்டுமல்ல, நெஞ்சுக்கு நீதியாக மட்டுமல்ல, மனிதன் என்ற படமாக மட்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள். உயர்ந்த மனிதன் என்று ஒருவர் இருந்தால் தமிழகத்தில் அது வருங்கால எங்கள் விடிவெள்ளி உதயநிதி ஸ்டாலின் தான் என்பதை இங்கு பதிவு செய்ய நான் காத்திருக்கின்றேன். நடந்தது மட்டும் மக்கள் மனதில் கவர்ந்தவர், திரைப்படத்தில் மட்டும் அவர் கவரவில்லை. அரசியலில் தந்தையை போல் இளைஞர் அணியில் 18 வயதில் கொடியேந்தி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து பிறகு அமைச்சராக, துணை முதலமைச்சராக இங்கு உங்கள் முன் தமிழகம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கும் ஒரே தலைவர் வருங்கால விடிவெள்ளி தான் உதயநிதி ஸ்டாலின் என்பவர். A man must have degree or pedigree என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அதை நான் சொல்லவில்லை. நாஞ்சில் மனோகரன் என்ற முன்னாள் அமைச்சர் திமுகவில் இருந்தார். அவர் சொல்லுவார், a man must have degree or pedigree என்று சொல்லுவார். ஒரு மனிதனுக்கு பட்டமாவது இருக்க வேண்டும் அல்லது பாரம்பரியமாவது இருக்க வேண்டும், அப்போதுதான் அவன் சமுதாயத்தில் மேலோங்கி நிற்பான் என்று. அது அனைத்தும் பொருந்திய ஒரே குடும்பம் தலைவர் கலைஞர் குடும்பம். அது அனைத்தும் பொருந்திய ஒரே குடும்பம் தளபதி மு.க. ஸ்டாலின் குடும்பம். அவை அனைத்தும் அமைந்த ஒரே குடும்பம் உதயநிதி ஸ்டாலின் குடும்பம். இவரை பார்த்து சொல்ல உனக்கு அருகதையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, you are not having pedigree, you are not having degree என்பதை இங்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இவருக்கு பட்டப்படிப்பு மட்டுமல்ல, அரசியல் பாரம்பரியமும் உண்டு என்பதை சொல்லத்தான் இங்கு பதிவு செய்வதன் மூலமாக வழக்கறிஞர்கள் இங்கு கூடியிருக்கும் இந்த சபையில் நான் பதிவு செய்ய விரும்பினேன்.
woods are so dark and deep என்பார்கள். I have to cross the long river before I sleep என்று கனவு கண்டார் முத்தமிழறிஞர் கலைஞர். என்ன என்றால், நான் பல காலங்கள் கட்சியை நடத்தினாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய காரியங்களை எனக்கு பின்னால் முத்தமிழறிஞரின் மகனாகிய மு.க. ஸ்டாலின் செய்வார் என்று அன்றே கனவு கண்டு, அதற்கு பின் நம்முடைய இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் செய்வார் என்றுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கனவு கண்டார். அதை ஆங்கிலத்தில் woods are so dark and deep, I have to cross the long river before I sleep என்பார்கள். தமிழக மக்களுக்கு திட்டங்களையும் தீட்டி வளர்ச்சி பணிகளையும் செய்து வருவதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்திலேயே மிகவும் உயர்ந்த ஒரு துறையாக இன்று நடந்து கொண்டிருக்கும் இந்த உதயநிதி ஸ்டாலின் உதய விழாவுக்கு வருகை தர இருக்கின்ற நம்முடைய மருத்துவத்துறையின் அமைச்சர், மாவட்ட செயலாளர் அண்ணன் மா. சுப்பிரமணியன் அவர்கள் வந்துவிட்டார். இதோ உங்கள் முன்னே வந்து கொண்டிருக்கிறார். காலம் செய்த கோலம் அவர் உயர்ந்து, மேலும் நான் உங்க வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. மா. சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களை நான் ஏதோ உயர்த்தி பேசுவதாக நினைக்க வேண்டாம். நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் அண்ணா காட்டிய பாதை, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் காட்டிய பாதை, திராவிட தளபதி ஸ்டாலின் காட்டிய பாதை. கோயில் என்றால் உயர்ந்துதான் நிற்கும். நான் உழைப்பால் உயர்ந்தவன் என்று மார்பட்டி இதோ உங்கள் முன்னே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாரே, இவர் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு மாசு அண்ணன். இவர் சூரியன் பெற்றெடுத்த சுயபூமி என்ற ஒரு கவிதை நூலை வெளியிடும் பொழுது என்னை ஆளாக்கி என் கவிதையை அதில் கேளாமல் தருபவர் என்ற தலைப்பிற்கு எனக்கு முகவரி தந்து அண்ணா மன்றத்தில், ராஜா முத்தையா சீதை மன்றத்தில் எனக்கு விருது வழங்கியவர்தான் மாவட்ட செயலாளர் அண்ணன் மா. சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள். அவர் எங்கெங்கெல்லாம் திறமை இருக்கின்றதோ அதை தேடி கண்டுபிடித்து எங்கிருந்தாலும் அவர்களுக்கு உரிய சன்மானத்தையும் அவர்களுக்கு உரிய விருதுகளையும் அவருக்கு உரிய பாராட்டுகளையும் செய்வதில் வல்லவர் என்பதற்காகத்தான் இந்த சூரியன் பெற்றெடுத்த சுழற்பூமி என்ற கவிதை நூல் வெளியீட்டு விழாவினை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை காட்டிடை பொன்னினில் வைத்தேன், பொசுங்கி தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றோ மூப்பென்றோ உண்டோ என்று அன்றே பாரதி முழங்கினார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் யார் யார் கட்சிக்கு உழைக்கிறார்கள், யார் யார் கட்சி பணி ஆற்றுகிறார்கள், இதில் என்ன சிறியவன் என்றோ பெரியவன் என்றோ பாகுபாடு இருக்கக்கூடாது என்று இன்று தமிழகம் முழுவதும் பாராட்டக்கூடிய ஒரு உயர்ந்த துறை மருத்துவத்துறை என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். அதற்கு உதாரணம்தான் இந்த மாவட்டம். அதை அன்றே பாரதி பாடிவிட்டு சென்றார். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை காட்டிடை பொந்தினில் வைத்தேன், பொசுங்கி தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றோ மூப்பென்றோ உண்டோ. அப்படி என்றால் கழகத்தில் உழைப்பதற்கு சிறியவன் என்றோ பெரியவன் என்றோ பாகுபாடு கிடையாது. நாம் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழ்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் அவர்களுக்கு இடம் விட்டு இந்த நேரத்தில் என்னுடைய சிற்றுரையை இதோடு முடித்துக் கொண்டு கடைசியாக உதயநிதி அவர்களுக்காக கவிதையை மட்டும் பாடிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். உழைத்து உழைத்து உயர்ந்த உதயநிதியே, எங்கள் நிதியே, உலகமே வியந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் பேரனே, தமிழகத்தின் முதல்வரின் புதல்வனே, வருங்கால தமிழகத்தையும் திமுக கழகத்தையும் கட்டி காக்கும் திறன் கண்ட உதயநிதியே, உத்தமனே, பல்லாண்டு வாழ்க வளர்க. இந்திய நாடே வியக்கும் இமயத்தை தொட்டது போல் இன்னொரு திராவிட தளபதியாய் எங்களுக்கு கிடைத்திட்ட தமிழக மக்களுக்கும் திமுகவிற்கும் கிடைத்த இனிமை தரும் நிதியே, இளைஞர்கள் அணியின் இதய கனியே, வருங்கால விடிவெள்ளியே, நீடூழி வாழ்க. தமிழக அரசியலில் புயலாய் கிளம்பி புதிய சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் நிதியே, திரைத்துறையில் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் நடித்த மக்கள் திலகமே, எங்கள் உதயநிதியே, தென் சென்னை மாவட்ட திமுக நடத்தி வரும்
உதயநாள் விழாவின் கதாநாயகரே, எங்கள் துணை முதல்வரே, வாழ்க பல்லாண்டு, வளர்க உன் புகழ். தமிழகம் எங்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் கொள்கை கூட்டத்தின் அசைக்க முடியாத எங்கள் உதயநிதியே, இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமே, வாழ்க பல்லாண்டு. மாமன்னன் திரைப்படத்தில் நடித்து மக்களை கவர்ந்த நிஜ மன்னனே, மக்கள் தலைவனே, திராவிட தளபதி மு.க. ஸ்டாலினின் தவ புதல்வனே, வாழ்க பல்லாண்டு, வளர்க உன் புகழ். ஏன் இதை பாடுகிறேன் என்றால், உதயநிதிக்கு உதய விழா. நம்முடைய மாவட்ட செயலாளர் பெயர் வைத்திருக்கிறார் பாருங்கள், உதயநிதிக்கு உதய விழா. அவருடைய பிறந்த நாள், அவரை பற்றி புகழ வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த மகப்பேறு திட்டம், அவர் செய்த விபத்து காப்பீடு 24 மணி நேரத்தில் ஓடோடி கொண்டு வந்து யார் தருகிறார்களோ அவர்களுக்கு சன்மானம் என்று திட்டங்களை விதித்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உதயநிதியை புகழ வேண்டாமா? ஒரு மணி துளிகளில் முடித்துக் கொள்கிறேன். ஒரு செங்கல் காட்டி தமிழக மக்களிடம் நம்பிக்கையை ஊட்டி நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் வெற்றி பெற செய்த வெற்றி தலைவனே, வெளிப்படை தலைவனே, வாழ்க வளர்க. செங்கோட்டைக்கே கலக்கம் விளைவித்த விளையாட்டுத்துறை அமைச்சரே, களத்தில் வீரத்தை காட்டிய வீரர் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் உண்மை தலைவனே, விளையாட்டுத்துறையின் கலங்கரை விளக்கே. இதோ மராத்தான் ரேஸை வருடம் நடத்தி கொண்டு இருப்பவர்தான் நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்றால் அது மிகையாகாது. விளையாட்டு வீரர்களை வாழ்விக்க வந்திருக்கும் வாலிப தலைவனே, வாழ்க வளர்க. அரங்களின் வார்த்தைகளை மாலைகளாக தொடுத்து அளவாக தீட்டி அளவிலா வெற்றி கனிகளை அன்றாடம் ஈட்டி காட்டிய முத்தமிழ் அறிஞரின் அடிபெறலாத உதயநிதியே, வாழ்க வளர்க. நெஞ்சிக்கு நீதி, கண்ணே கலைமானே, திரைப்படத்தில் நடித்து மக்கள் மனதை விழிப்புணர்வு செய்திட்ட திராவிட மாடல் கொள்கை தீ மூட்டி நாளையும் நமதே என்ற நம்பிக்கையை அழகுடன் மக்களுக்கு ஊட்டி வரும் அன்புமிகு துணை முதல்வர் அவர்களே, மன்னவரே, தமிழ் மக்களின் நிரந்தர காவலரே, வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.